ஹாய் ஹலோ வெல்கம் டு மை பேஷன் டூடில்ஸ். மாதம் வந்தாச்சு, எங்கே பார்த்தாலும் ஆடி பர்ச்சேஸ் ஜகஜோதியாக போயிட்டுருக்கு. இந்த ஆடி பர்ச்சேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கிறிஸ்பாக பார்க்கலாம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பணமும் மிச்சமாகும், உங்களுக்கு தேவையானதையும் கரெக்டாக வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப், நீங்கள் பர்ச்சேஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வார்ட்ரோபை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிடுங்க. அதில் உங்ககிட்ட ரிப்பீட்டடாக இருக்கிற கலர்ஸையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லவே இல்லாத கலர்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது சேம் கலர் சேம் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இல்லாத கலர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது டிப், நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மைண்டில் வச்சுருப்பீங்க, அதை ஒரே ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிவிட்டு கிளம்புங்க. எனக்கு வந்து ஒரு 2-3 சாரீ ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே ஒரே டைமில் இந்த தடவை கிடச்சிச்சு. இந்த பேட்டர்ன்ஸ் நான் சில்க் சாரியில் தான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் இந்த தடவை இது சில்க் காட்டன்லேயே கிடச்சிது. எனக்கு விலையும் மிச்சமாச்சு, நான் ஆசைப்பட்ட கலர்ஸுமே கிடச்சிருச்சு. அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ பர்ச்சேஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மெமரியை தூசி தட்டிட்டு கிளம்புங்க. மூணாவது டிப், நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லேயே ஒரு சிலதுக்கு அதோட ஆக்சசரிஸ் போயிருக்கும். லைக் ஷால் இருக்காது, இல்லை பேண்ட் இருக்காது. குட்டீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருந்தாங்கன்னா டாப் வந்து ஷார்ட்டாக கூட போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். பேண்ட் எடுத்தால் அதுக்கு நீட்டாக மேட்ச் ஆகும். இல்லை பேண்ட் இருக்கும், பாட்டம் இருக்கும், மேலே டாப்க்கு ஏதாவது எடுத்தால் நல்லா நீட்டாக செட் ஆகும். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிட்டு போயிட்டு இதெல்லாம் வேணும்னு எழுதிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான பேரை மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். முக்கியமாக குட்டீஸ் ட்ரெஸ் வந்துட்டு புதுசாகவே இருக்கும், ஆனால் சைஸ் பத்தாமல் போயிருக்கும், ஏதாவது ஒன்று தான் பத்தாமல் போயிருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஓல்டு சாரீஸ்க்கெலாம் இப்போது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸ் கிடைக்கிது, அது கூட வாங்கி பேர் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து டிப், சைஸு. அது என்ன தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலுமே ஒரு சில பிராண்டில் வந்து சேம் சைஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகாது. ஒன்று லூஸாக இருக்கும், இல்லை டைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையலுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை போட்டு பார்த்துட்டே வாங்குங்க. வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துட்டு அந்த ட்ரெஸ் மேலேயே வச்சாவது பார்த்து வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப மாற்றுற மாதிரி ஆயிரும். ஃபிஃப்த்து டிப், என்ன தான் வந்து ஆடி தள்ளுபடினாலும் அவங்க நஷ்டத்துக்கு விற்க போகிறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னா பணம் மிச்சம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருங்க. குவாலிட்டிலேயோ இல்லை ரேட்லேயோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது டிப் கிடையாது, ஒரு மனிதாபிமானம் சம்மந்தப்பட்டது. பண்டிகை டைமு ஆடி மாதம்னாலுமே சேல்ஸ் சைடு இருக்கிறவங்க வந்து ரொம்பவே காலையிலேருந்து ஹெக்டிக்கான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களே முடிஞ்சால் தேவையானதை எடுங்க. அப்படி இல்லைனாலும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் கிடைக்கும். தேவையில்லாமல் ரொம்ப அதிகமாக கழிச்சு போடாதீங்க. இது ஒரு போனஸ் டிப். இப்போது இதில் ரெட் கலரே வந்து 2 காமிச்சிருக்கேன். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா சாண்டில் கூட இருக்கிறது பிரைட்டான ரெட்டு, கீழே இருக்கிறது டார்க்கான ரெட்டு. ஸோ ஒரு சிலது நம்ம ஸ்கின் டோனுக்கு சேம் கலராகவே இருந்தாலும் செட் ஆகாது. அதை நார்மல் லைட் வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே பார்த்து எடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். தேங்க்யூ.